வாழ்க்கையில ஒரு அற்புதமான சமநிலை வரும் தியானம் மூலமா. தியான நிலையில, தியானத்தோட நிரந்தர சாதனையில மிகவும் அற்புதமான லாபம் என்னன்னா தியானத்தால ஏற்படும் அனுபவங்கள். 2 நிமிஷம் தான் உட்கார்ந்த மாதிரி இருக்கும் my dear friends. அந்த 5 மணி நேரத்துல அந்த அபாரமான சக்தி நம்ம உடம்புல ஊறும் போது, மழை மாதிரி நம்ம உடம்புல பொழியும் போது, அப்ப என்ன ஆகும்னா நமக்குள்ள இருக்கிற அநேக சரீரங்கள் உற்சாகமாகும். இதி பிரம்மஹா, எல்லாத்துலயும் சிறந்தத பூன்னு சொல்றோம். பிரம்மானந்தம், எல்லாத்தவிடையும் சிறந்த ஆனந்தம் தியானானந்தம், ஆத்மானந்தம். அது நமக்கு கிடைக்கும். அதனால தியானத்தால நமக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா அது பிரம்மானந்தம். ஞாபகம் வச்சுக்க, என்ன மாதிரி லட்சக்கணக்கானவங்க எனக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க, என்ன மாதிரி லட்சக்கணக்கானவங்க எனக்கு அப்புறமும் பிறப்பாங்க. நீயும் நானும் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். எனக்கு என்னுடைய ஜென்மங்கள் எல்லாம் தெரியும், உன்னோடதும் தெரியும், உனக்கு தான் எதுவும் தெரியாது போ அப்படின்னு. எப்படி தெரியும்? அவர் தியானம் பண்ணுவாரு, யோகீஸ்வரர், அவர் தியானேஸ்வரர். நாம கூட அப்படி ஆகணும். தியானம் செய்யாதவங்களுக்கு வீட்லயும் எதிரிகள் இருப்பாங்க, வெளியிலயும் இருப்பாங்க. தியானம் செய்யறவங்களுக்கு எங்க பார்த்தாலும் நண்பர்கள் தான், யாரை பார்த்தாலும் நண்பர்கள் தான், எல்லாருமே நண்பர்கள் தான். எனக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான வீட்டுல சும்மாவே ஆயுள் முழுக்க சாப்பிடலாம். அவங்க எல்லாம் எப்படி எனக்கு நண்பர்கள் ஆனாங்க? தியானம் மூலமா. மை டியர் ஃப்ரெண்ட், வாழ்க்கையில ஒரு அற்புதமான சமநிலை வரும் தியானம் மூலமா. தியான நிலையில, தியானத்தோட நிரந்தர சாதனையில மிகவும் அற்புதமான லாபம் என்னன்னா தியானத்தால ஏற்படும் அனுபவங்கள். தியானம் செய்யறோம், அமைதியா உட்கார்ந்து இருக்கிறோம், கண்களை மூடிக்கிட்டு சுவாசம் மேல கவனம் வைக்கணும். மைண்ட் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. கண்ணை திறந்து பார்த்தா நமக்கு ஏதோ 5 நிமிஷம் மட்டும்தான் ஆன மாதிரி இருக்கும். சீனியர்ஸ்க்கு, புதியவர்களுக்கு 5 நிமிஷம் கண்ண மூடி இருந்தா ஏதோ 2 மணி நேரம் இருந்த மாதிரி இருக்கும். ஆனா பழக 5 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் 2 நிமிஷம் தான் உட்கார்ந்த மாதிரி இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 மணி நேரத்துல அந்த அபாரமான சக்தி நம்ம உடம்புல ஊறும் போது, மழை மாதிரி நம்ம உடம்புல பொழியும் போது, அப்ப என்ன ஆகும்னா நமக்குள்ள இருக்கிற அநேக சரீரங்கள் உற்சாகமாகும். ஆஸ்டில் பாடி, காசல் பாடி, சுப்ரகாசல் பாடி, சூட்சும சரீரம், காரண சரீரம், மகா காரண சரீரம், 7 சரீரங்கள் கலந்ததுதான் நாம. நமக்கு பௌதீக சரீரம் மட்டும்தான் தெரியும். சூட்சும சரீரம் தெரியாது, காரண சரீரம் தெரியாது, மகா காரண சரீரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அது எல்லாமே உத்வேகமாகி நாம அநேக உலகங்களை சுத்தி வருவோம். சூட்சும சரீரத்து மூலமா சூசம லோகம், காரண சரீரம் மூலமா காரண லோகம், மகா காரண சரீரம் மூலமா மகா காரண லோகம். இது எல்லாமே சுத்துவோம். புவன லோகங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பூ பவ சுவ ஜன மக தப சத்திய லோகங்கள். எத்தனை லோகங்கள் இருக்கிறதோ சிருஷ்டில கோடான கோடி லோகங்கள் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற 7 சரீரத்துல இந்த பௌதீக சரீரம் இங்க இருக்கும். பிராணமய கோஷம் இல்லாம மீதி சரீரம் எல்லா லோகத்தையும் சுத்தி வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது தியானத்தோட உச்ச நிலைன்னு சொல்லலாம். இந்த யோகிகள் எல்லாம் இமயமலையில இங்க அங்கன்னு சும்மா உட்கார்ந்து இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பௌதீக சரீரம் அங்கதான் இருக்கு. சூட்சும சரீரம், காரண சரீரத்தோட அந்த பௌதீக சரீரத்தை விட்டு எல்லா லோகத்தையும் அவங்க சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சிருஷ்டிய பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க மை டியர். அதுதான் பிரம்மானந்தம். அதனால தியானத்தாலதான் இந்த பிரம்மானந்தம் கிடைக்குது. லட்டு தின்னா லட்டு ஆனந்தம், பாட்டு பாடினா பாட்டு ஆனந்தம், தியானம் செஞ்சா பிரம்மானந்தம். ஆனா நாம பிரம்மானந்தத்தை இழந்துகிட்டு இருக்கோம். பிரம்மனா பூ இதி பிரம்மஹா, எல்லாத்துலயும் சிறந்தத பூன்னு சொல்றோம். பிரம்மானந்தம், எல்லாத்தவிடையும் சிறந்த ஆனந்தம் தியானானந்தம், ஆத்மானந்தம். அது நமக்கு கிடைக்கும். அதனால தியானத்தால நமக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா அது பிரம்மானந்தம். அகம் பிரம்மாஸ்மின்னு தெரியும், நான் தான் எல்லான்னு தெரியும். என் மனைவியும் நானே, என் கணவனும் நானே, என் குழந்தைகளும் நானே, அந்த கம்சனும் நானே, அந்த கிருஷ்ணரும் நானே, அந்த ஹிட்லரும் நானே, அந்த வீரப்பனும் நானே, அந்த நரேந்திர மோடியும் நானே, எல்லாமே நான் தான். அகம் பிரம்மாஸ்மி, அவ்வளவுதான். இல்லனா அவன் வேற, இவன் வேற, அவன் என் எதிரி, இவன் என் நண்பன், இப்படி இருக்கும். இதெல்லாம் போயிடும். எல்லாம் நீதான். அத்வைத்தம், இன்னொருத்தன் கிடையாது. அதனால அத்வைத்த ஸ்திதி வரும், அத்வைத்த ஆனந்தம் கிடைக்கும்.
அந்த பிரம்மானந்தம் கிடைக்கும். மூலக வாசிகளாவும் முக்கால ஞானியாவும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தியானம் தான் எல்லாமே. எவரெஸ்ட் சிகரம் அது. ஏ டு Z தியானத்தால லாபங்கள்ல இது உச்சகட்டம். சின்ன புல்லுல இருந்து பிரம்மத்துவம் வரைக்கும் இருக்கு. இந்த பிரம்மானந்தத்தை தியானம் மூலமா லட்சக்கணக்கானவங்க அடைஞ்சிருக்காங்க. ஒரு தடவை ஒருத்தர் கௌதம புத்தர் கிட்ட போனாரு. 6 மாசம் அங்கேயே இருந்தாரு. அங்க இருந்து ஒரு நாள் அவர்கிட்ட போய், சுவாமி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொன்னாரு. சொல்லுன்னு சொன்னார் கௌதம புத்தர். உங்ககிட்ட 6 மாசமா இருக்கேன், நீங்க செய்யறதெல்லாம் பாக்குறேன். உங்கள மாதிரி ஒருத்தர் இதுவரைக்கும் பிறக்கல, இனியும் பிறக்க போறது இல்லன்னு சொன்னாரு. கொஞ்சம் பக்கத்துல வா அப்படின்னு கௌதம புத்தர் சொன்னாரு. அவர் தலையிலேயே ஒரு குட்டு குட்டுனார். முட்டாள், உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கு 3வது கண்ணு இருக்கா? எனக்கு முன்னாடி இருந்தவங்கள நீ பாத்தையா? இனி வரப்போறவங்கள நீ தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டாரு. இல்லன்னாரு. அப்புறம் ஏன் சொல்ற? ஞாபகம் வச்சுக்க, என்ன மாதிரி லட்சக்கணக்கானவங்க எனக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க. என்ன மாதிரி லட்சக்கணக்கானவங்க எனக்கு அப்புறமும் பிறப்பாங்க. அதனால லட்சக்கணக்கானவங்க புத்தர் ஆனாங்க, கிருஷ்ணர் ஆனாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் ஆனாங்க, பிரம்மானந்தத்தை அனுபவிச்சாங்க, அனுபவிக்கிறாங்க. ஆத்மாவுக்கு மரணம் இல்ல, சரீரத்துக்கு தான் மரணம் உண்டு. அதனால அந்த பிரம்மானந்தத்தை நீங்க இழக்கிறீங்க. உங்க முன்னாடியே இருக்கு. உங்க வீட்லயே உட்கார்ந்து கண்களை மூடி சுவாசம் மேல கவனம் வைக்கணும். திருப்பதிக்கு போக வேண்டாம், மக்காவுக்கு போக வேண்டாம், ராமேஸ்வரம் போக வேண்டாம், மானசரோவர் போக வேண்டாம். உன் வீட்லயே உட்கார்ந்து கண்ண 2யும் மூடி சுவாச பயிற்சி செய். 3 சீரியல் பாப்பீங்க, 2 சீரியல் பாருங்க, 1 பார்க்காதீங்க. தினமும் அந்த சீரியல் பாக்குற 40 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. மை டியர் ஃப்ரெண்ட், பிரம்மானந்தம் கிடைக்கும். இப்போ எவ்வளவோ லாபங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடைசி லாபம் இது ஆன்மீகமயமான லாபங்கள். 3வது கண் வரும். நம்மளோட பூர்வ ஜென்மத்தை பார்க்கலாம். நான் என் பூர்வ ஜென்மத்தை பார்த்தேன். இந்த ஜென்மத்துல நான் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கேன். போன ஜென்மத்துல நான் முஸ்லிம், கோல்கண்டா கிட்ட சூவி மாஸ்டர். அதுக்கு முன் ஜென்மத்துல நான் ஒரிசால பிறந்தேன். அதுக்கு முன் ஜென்மத்துல அமெரிக்கால பெஞ்சமின் பிராங்க்லின். அதனால மை டியர் ஃப்ரெண்ட், என் ஜென்மங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனைவி தெரிஞ்சுக்கிட்டேன், என் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, என் டிரைவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம ஆசிரம கர்னூல் புத்த பிரமிட் தியான கேந்திர ஆசிரமத்தோட வாட்ச்மேன் தெரிஞ்சுக்கிட்டாரு, வாட்ச்மேன் மனைவி தெரிஞ்சுக்கிட்டாங்க, லட்சக்கணக்கானவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆந்திர மாநிலத்திலையும் மத்த மாநிலத்திலையும் பிரமிட் தியானம் மூலமா, அனாபான சதி மூலமா, சுவாச பயிற்சி மூலமா நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். புத்தர் தன்னுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னார், பஹு நிமிஹே விதிதான் ஜன்மான தவச்சார்ஜின தானிய வரம் வேத சர்வாணி நத்வம் வேத பரம் தபா. அப்படின்னா அர்ஜுனா, நீயும் நானும் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். எனக்கு என்னுடைய ஜென்மங்கள் எல்லாம் தெரியும், உன்னோடதும் தெரியும், உனக்கு தான் எதுவும் தெரியாது போ அப்படின்னா. எப்படி தெரியும்? அவர் தியானம் பண்ணுவாரு, யோகீஸ்வரர், அவர் தியானேஸ்வரர். நாம கூட அப்படி ஆகணும். நாமளும் புத்தர் ஆகலாம். தியானம் உன்னதமானது இல்லையா? அந்த உன்னதமானது நமக்கு வர வேண்டாமா? வரணும். அப்பதான் அந்த புத்தத்துவம் வரும், அந்த கிருஷ்ணத்துவம் வரும், அந்த கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ் நமக்கு வரும், அந்த பிரம்ம ஞானம் வரும். நாம பிரம்ம ரிஷி ஆவோம். தியானிங்கிறவன் குறைந்த காலத்துல யோகி ஆவான், யோகிங்கிறவன் குறைந்த காலத்துல ரிஷி ஆவான், ரிஷிங்கிறவன் குறைந்த காலத்துல ராஜரிஷி ஆவான், ராஜரிஷி குறைந்த காலத்துல பிரம்ம ரிஷி ஆவான். தியானிங்கிறவன் ரெகுலர் மெடிடேட்டர், யோகிங்கிறவன் கண்ணை மூடிக்கிட்டு மனதால எண்ணமற்ற நிலைக்கு போகிறவர், ரிஷிங்கிறவர் 3வது கண்ணை பயன்படுத்துறவர், ராஜரிஷினா தன்னுடைய ஜென்மங்களை தெரிஞ்சுக்கிறவர், பிரம்ம ரிஷினா சகல சிருஷ்டி ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிறவர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு லாபங்கள் வரும். தியானியா இருக்கிறப்போ அதுல இருக்கிற லாபங்கள், யோகியா இருக்கிறப்போ யோகியோட லாபங்கள், ரிஷியா இருக்கும்போது அடேங்கப்பா ரிஷியோட லாபங்கள், ராஜ ரிஷினா அதை விட பெரிய லாபங்கள், பிரம்ம ரிஷினா மொத்தமும் நீதான், எல்லாமே நீதான். அப்புறம் இதெல்லாம் கிடைக்கலன்னா அந்த லாபங்கள்லாம் இழந்துட்டோன்னு தானே அர்த்தம். மை டியர் ஃப்ரெண்ட், தியானத்தின் மூலமா ஒவ்வொருத்தரும் நண்பராகும். ஸ்நேக லாபங்கள் வரும். லாபம்னா தன லாபம் கிடையாது, நண்பர்கள் தான் லாபம். நண்பர்களால கிடைக்கிற லாபங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? கிருஷ்ணருக்கு 16,000 பேர் கோபியர்கள் இருந்தாங்கன்னா அந்த கிருஷ்ணருங்கிற யோகேஸ்வரருக்கு 16,000 பேர் நண்பர்கள் இருந்தாங்கன்னு அர்த்தம். என்ன வேணாலும் செய்வாங்க. தியானம் செய்யாதவங்களுக்கு வீட்லயும் எதிரிகள் இருப்பாங்க, வெளியிலயும் இருப்பாங்க. தியானம் செய்யறவங்களுக்கு எங்க பார்த்தாலும் நண்பர்கள் தான், யார பார்த்தாலும் நண்பர்கள் தான், எல்லாருமே நண்பர்கள் தான். எனக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான வீட்ல சும்மாவே ஆயுள் முழுக்க சாப்பிடலாம். அவங்க எல்லாம் எப்படி எனக்கு நண்பர்கள் ஆனாங்க? தியானம் மூலமா. எவ்வளவு பணம் கொடுத்து ஒரு நண்பரை வாங்க முடியும் உங்களால? இம்பாசிபிள். தியானம் மூலமா, தியான பிரச்சாரம் மூலமா, எல்லாருக்கும் தியானம் போதிக்கிற மூலமா எல்லாருமே உங்க ஆத்ம நண்பர்கள் ஆயிடுவாங்க. எவ்ரி பர்சன். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. வாட் a beautiful life, what a great life. My dear friend, my dear masters, my dear gods of தமிழ்நாடு, தமிழர்களே, தமிழ் மக்களே, தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எங்க இருந்தாலும் சரி யோகிகள் ஆகணும். 2004ல, 2008ல, 2012ல தமிழ்நாடு முழுக்க தியான தமிழ்நாடு ஆகணும்.
2004ல நம்ம பாரத தேசம் தியான பாரத தேசம் ஆகணும். 2008ல இந்த பிரபஞ்சமே, இந்த பூ பிரபஞ்சமே தியான பிரபஞ்சமா மாறணும்னு வேண்டி இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூலமா நாங்க உறுதிமொழி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தியானம் செய்யணும்னு தான் நாங்க எல்லாருமே, அதாவது பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே உழைச்சுக்கிட்டோம். சகல தியானங்கள் மூலமா எல்லா லாபங்களையும் அடைஞ்சவங்க தான் பிரமிட் மாஸ்டர். அதனால தியானத்தோட நன்மைகளை பத்தி எவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க தியானத்துக்குள்ள வருவீங்க. எவ்வளவு சீக்கிரம் நம்ம தியானத்தை கத்துக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நன்மைகள் தான். இன்னைக்கு நாம தியானத்தால கிடைக்கிற நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்த விலாவரியா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நன்மைகள் எல்லாம் நான் அடைஞ்சிட்டேன், அதனால தான் சொல்றேன், நீங்களும் அடையணும். தேங்க்யூ வெரி மச்.